சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதாவது மாற்றம் வந்தது அடுத்த நிமிஷம் உங்களை பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன், இன்க்ளூடிங் ராஜேஸ்வரி அம்மா கிட்ட. நான் முடிவு பண்ணிட்டா எதுவுமே மாறாது. முடிவு பண்ணிட்டேன். என்ன பார்த்ததும் எழுந்து நின்னு வணக்கம் சொல்ற ராஸ்கல் இன்னைக்கு எனக்கு முன்னாடி தெனாவ்டா என்ன பேச்சு பேசுறான்? என் கம்பெனிக்கு நீ ஓனர் ஆகணுமா? நீ ஆசைப்பட்டது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கதற வைக்கிறேன்டா. ஏய் ருத்ரா, என்னாச்சு? என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? நான் தனியா இருக்கணும், நீ போ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்து வச்சுட்டு ஏன் மேல ஏன் கோவப்படுற? இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லு. சௌந்தர்யா உன்னை ஏதாவது சொல்லிட்டாளா? என் டென்ஷன்ல உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்க இருந்து போன்னு சொல்றல. அர்த்தம் இல்லாம என் மேல கோவப்படாத ருத்ரா. நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு சௌந்தர்யா அவள நல்லவ கிடையாது. இப்ப வச்சு நான் சொல்றத கேளு. சௌந்தர்யா சௌந்தர்யான்னு அவளை தூக்கி வச்சிட்டு இருக்காத. நாளைக்கெல்லாம் அவ கைக்கு போயிட்டா அண்ணன் அண்ணிய மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்துதான் வெளியே தூக்கி போடுவா. இதோ பாரு நீலவேணி, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிடு. இன்னும் எத்தனை நாளைக்குதான் என்ன பேசாதன்னு சொல்லுவேன்? எனக்கு சௌந்தர்யா மேல நம்பிக்கை இல்ல. அந்த இடத்துல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். அப்பதான் நம்ம சேஃப். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. நீ சொல்றது புரியல. பிளான மாத்து. சௌந்தர்யாவை வச்சு எல்லாரையும் வெளியேத்தணும்னு நினைக்காத. எல்லாரையும் வச்சு சௌந்தர்யாவை வெளியேத்த. அதுதான் ஈஸியா நடக்கும். அப்படி பண்ணணும்னா நான் எப்பவோ பண்ணிருப்பேன். எனக்கு தேவை ராஜேஸ்வரியோட நிம்மதி போடும். இத்தனை வருஷமா நான் அனுபவிக்கிற வேதனை எல்லாம் அவ அனுபவிக்கணும். நிம்மதி, சந்தோஷம், பணம், வீடு, வாசல்னு எதுவும் இல்லாம அவ அள்ளல் படணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு நீ நினைச்சது நடக்கணும். எனக்கு என் பொண்ணு மோனிகா இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகணும். எப்படியாவது சௌந்தர்யாவை வெளியேத்தி என் பொண்ணு அந்த வெத்து பயக்கிட்ட இருந்து பிரிச்சு சூர்யாவுக்கு மோனிகாவை கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா சொத்தும் அவளுக்கு சேர்ற மாதிரி நான் பண்ணுவேன். சார், ஏன் இப்படி ஏத்தமா ஒரே சிப்ல அடிக்கிறீங்க? நம்ம மட்டும்தானே இருக்கோம். ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணாம இப்படி அடிச்சீங்கன்னா சார் டக்குன்னு மட்டே ஆயிடுவீங்க. என்ஜாய் பண்ணி பொறுமையா சாப்பிடுங்க. சந்தோஷம். உன்னை நினைச்ச அவ்வளோ சந்தோஷம். நான் எவ்வளவு குடிச்சாலும் ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாத. தம்பி, நீ இப்படி சாப்பிட்டா போதையே தெரியாது. குடிக்கிறதே போதைக்கு தானே. சும்மா சல்லுன்னு அடிக்கணும். அடி கதிர் தம்பி, நான் அந்த ஜேபியை முழுசா நம்பிட்டு இருந்தேன்பா. அவன் என்ன அம்போன்னு விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். நான் இப்போ உன்னதான்பா நம்பிட்டு இருக்கேன். நீயும் என்ன கைவிட்டுறாத. சார், ஜேபி மாதிரி ருத்ர மாதிரி நான் கிடையாது. என்னை நம்புறவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். அந்த ருத்ரா ரொம்ப மோசமானவப்பா. அவளுக்கு நீ தான் சரி. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி வெய், ஊத்துறேன்.
இந்த கதிர் யாருன்னு இப்ப ருத்ராக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். தம்பி புரிஞ்சுதானே பயந்து போய் நீ சொன்னதுக்கு சரின்னு சொல்லியிருக்க. இத பார், அவளை நீ லேஸ்ல விட்டுறாத. தம்பி என்ஜாய் பண்ணு. குடு தம்பி. இந்தா. ம் என்ன சித்தப்பா ஏன்ச்சு நிற்கிற? உட்காரு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. மேடம், நீங்க சொன்ன மாதிரி இவங்கிட்ட பேசி நடிச்சு ஃபுல்லா ஊத்தி கொடுத்து மட்டையாகிட்டான். இனிமே இவனை என்ன பண்ணாலும் தெரியாது மேடம். வெரி குட். நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி போகாதுங்கிற மாதிரி என்னையும் மிரட்டி பாக்குறான். இந்த ருத்ரா யாருன்னு இவனுக்கு காட்டுற. இது வரைக்கும் நடக்க வேண்டியது ஈஸியா நடந்துருச்சு. இனிமே நடக்க போறதுதான் முக்கியமான விஷயம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க மேடம், அதை நான் கரெக்டா முடிக்கிறேன். இவனை இங்கேயே பத்திரமா வச்சிரு. நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது இவனோட கார்லயே இவனை உட்கார வச்சு நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஓகே மேடம். நீ இவனோட வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அங்க வந்து நான் என்ன சொல்றேனோ அதை கரெக்டா பண்ணணும். பக்காவா பண்ற மேடம். இந்தா, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. காரியத்தை கரெக்டா பண்ணிட்டேன்னா இந்த வயசான காலத்துல உன் லைஃபை நான் செட்டில் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுவேன். அலர்ட் ஆயிரு. சரிங்க மேடம். எனக்குன்னே வந்து சேர்ந்திருக்கேடா செல்லம். உன்னாலதான் நான் வாழ போறேன்.